பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பவுல் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டதாக சொல்லுகிறார். நீங்களும் கூட ஒரு தீர்மானமாயிருங்கள், நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பாவத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலக இச்சைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கெட்ட காரியங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவோடு சிலுவையிலே மரித்திருக்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் இயேசுவோடு சிலுவையிலே மரித்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். மரித்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னை கேட்கிற சபைக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் எனக்குள்ளே. உங்களுக்குள் வாழ்வது யார்? கிறிஸ்துவா அல்லது உலகமா? உங்களுக்குள் வாழ்வது மாம்சமா அல்லது கிறிஸ்துவா? உங்களுக்குள் வாழ்வது பாவமா அல்லது கிறிஸ்துவா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள் கிறிஸ்து வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? நான் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றுகிற விசுவாசம், எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவ குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், தேவ குமாரனை பற்ற விசுவாசத்திலே பிழைத்திருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்காய் பிழைத்திருங்கள், அவருடைய மகிமைக்காய் பிழைத்திருங்கள். அல்லேலூயா. நான் பிழைத்திருப்பது அவருக்காக, நான் வாழ்வது அவருக்காக, ஜீவன் அவருக்காக, என்னுடைய பலன் அவருக்காக, என்னுடைய செல்வம் செழிப்பெல்லாம் அவருக்காக, நான் இருப்பது அவருக்காக. கர்த்தருக்காக வாழுங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள், கர்த்தர் சித்தம் செய்கிறதிலே வாஞ்சையாயிருங்கள், கர்த்தரை தேடு ஓடுகிறதிலே வாஞ்சையாயிருங்கள், கர்த்தருக்காய் உற்சாகம் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்தில் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் ஜெபம் பண்ணுகிறேன். என்ற கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.